ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தூபா ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸை எப்படி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு ஒரு 1500 இல்லை 2000 இருந்தால் கூட நம்மளால் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து பிஸ்னஸ்ஸு பண்ண முடியும். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ண முடியும், கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து நமக்கு வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து பயப்படலாம். சரி, கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர் பேஸ் இருக்கணும், நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் வந்து நம்மளுக்கு நிறைய கான்டாக்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கஸ்டமர் பேஸ் நம்மளுக்கு வந்து இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பிஸ்னஸ் பற்றி எந்த ஒரு நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம், சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ரீசெல்லிங் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது ரீசெல்லிங்கில் வந்து உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும், உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பட் நீங்கள் வந்து ரீசெல்லிங்கை விட நீங்கள் வந்து உங்கள் கிட்ட ஸ்டாக் வச்சுட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணிங்க உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னா இன்னும் ரொம்ப பீக்கில் உங்களோட பிஸ்னஸ் வந்து போகும். ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்போ ரீசெல்லர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்காங்க, நான் ஒரு ரீசெல்லர், எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் பேஸ் நல்லா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமான அமௌண்ட்டுக்கு ஒரு 1500 இல்லை 2000 கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் கலெக்ஷன் வாங்கி வச்சுட்டு அது வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இன்னும் நிறையா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஹோல்சேலில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து லோ ப்ரைஸில் நம்ம வந்து எடுக்கலாம், சூப்பர் குவாலிட்டியில் நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதாவது எங்களோட ஃபேக்ட்ரி வந்து சூரத்தில் இருக்குது. ஸோ சூரத்தில் இருந்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க, ஹோல்சேலில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்ககிட்ட உங்களுக்கு சூரத்துலேருந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துடும், பார்சல் வந்துடும். அதாவது நாங்கள் வந்து சென்னையில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட கம்பெனிக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி சென்னைக்கு நாங்கள் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கக்கிட்ட வந்து நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ரேட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹோல்சேலில் நாங்கள் ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்கோம். அதாவது எங்கக்கிட்ட A to Z கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. கார்மெண்ட்ஸ் A to Z கலெக்ஷன் எங்கக்கிட்ட வந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கிட்ஸ் வியர்லேருந்து உமன்ஸ் வியர், மென்ஸ் வியர் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதாவது சின்ன குழந்தை 0 சைஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லா கலெக்ஷனுமே இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது பிளாசோ பேண்ட்டு, குர்த்தீஸாக இருக்கட்டும், இல்லை ஜார்ஜெட் குர்த்தீஸு, லாங் குர்த்தீஸு, இப்போ மென்ஸில் வந்து பிராண்டட் டிஷர்ட்டு எல்லாமே அதாவது பிராண்டட் கலெக்ஷன், பிராண்டட் ஜீன்ஸு, அந்த BMW பிராண்டு டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஜாரா டிஷர்ட்டு, ஆலன் சோலி, அடிடாஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லா பிராண்டட் கலெக்ஷனுமே இருக்குது. அதே மாதிரி குர்த்தீஸ்லேயுமே கூட உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிராண்டட் குர்த்தீஸ், அதாவது நீங்கள் இப்போது மிந்த்ராலெல்லாம் சேல் பண்ணுவாங்களே, மிந்த்ரா பிராண்டட் குர்த்தீஸ், அந்த மாதிரி பிராண்ட் டேகோடே உங்களுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் வந்து ஹோல்சேலில் நீங்கள் இந்த கலெக்ஷன்லாம் நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே போய் எடுத்தாலுமே நாங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு விட கம்மியாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் வந்து 100% அது வந்து ஷுவாரிட்டி கொடுக்குறேன். ப்ரைஸ் லோவாக இருந்தால் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். நான் பாருங்கள், உங்களுக்கு வீடியோஸ் நான் எங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய கலெக்ஷனோட வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குர்த்தீஸ்லாம் ஜஸ்ட்டு 140 ருபீஸ். 140 ருபீஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ சூப்பரான உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு, பார்டரில் அந்த யோக் பார்ட்டில் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, ப்ளஸ் வந்து இந்த சைட்லேயும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் வந்துடுது பாருங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் 140ல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மினிமம் வந்து 20 பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2000 இல்லை 1500 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட ஒரு கலெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான மார்ஜினில் நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த கலெக்ஷன்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் எடுத்திங்கன்னா மினிமம் ஹோல்சேலுக்கே வந்து 200 ருபீஸ் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மினிமம் 200 ருபீஸ் சொல்லுவாங்க. பட் எங்கள் கிட்ட ஜஸ்ட்டு 140 ருபீஸ் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த கலெக்ஷன் பாருங்கள், ரெடி டு வியர் சாரீ. இந்த கலெக்ஷனை
பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலர்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள். ரெடி டு வியர். ஜஸ்ட் 1 மினிட்ல நீங்கள் வந்து சாரீ வந்து வியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன் கூட எங்ககிட்ட இருக்குது. எல்லாமே இருக்குது இதில். இந்த ரெடி டு வியர் சாரியில் வந்து எங்ககிட்ட கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே எங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதான் நாங்கள் சொல்கிறேன், நான் வந்து மினிமம் உங்கள்கிட்ட ஒரு 1500 இல்லை 2000 இருந்தால் கூட நீங்கள் வந்து சூப்பராக கார்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் ரெடிமேடு ப்ளவுஸ், இது எல்லாமே எம்ப்ராய்டரி ரெடிமேட் ப்ளவுஸ், சிக்கன் ஒர்க் ப்ளவுஸ், இது எல்லாமே பாருங்கள். எல்லா கலெக்ஷனுமே இருக்குது. இந்த கலெக்ஷன் பாருங்கள் அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பனாரசி சாரீ ஃபுல் செட் அப்படியே ஃபுல் ஸ்டாக் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பனாரசி சாரீ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 300 250 உங்களுக்கு வந்து பனாரசி சாரீ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சாரீ வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இந்த கார்மெண்ட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட மைண்டில் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது. நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான, அதாவது ஹை லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பராக நீங்கள் வந்து எங்ககிட்ட நீங்கள் கார்மெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ரீட்டைல் வந்து பண்ணலாம், ரீசெல்லிங் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி கலெக்ஷன் பார்த்தோம்ல, நம்ம மென்ஸ் குர்த்தாலாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 200 ருபீஸ் தான் மென்ஸ் குர்த்தாலாம். நீங்கள் ஹோல்சேலாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ஜார்ஜெட் சாரீ. ஸோ இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனுமே எங்ககிட்ட இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்களுக்கு தான் நம்ம வந்து சேல் பண்ணலாம், அவங்களுக்கு சேல் பண்ணலாம், இவங்க தான் வந்து ரீசெல்லிங் பண்ணணும், அவங்க தான் ரீசெல்லிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யார் வேணால் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கலாம், இல்லை காலேஜுக்கு போகிற பசங்களாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். நீங்கள் இல்லை நான் வந்து குழந்தைங்கள பார்த்துட்டு என்னால் வந்து வேலைக்கு போக முடியல, குழந்தைங்கள மேனேஜ் பண்ணணும், ஃபேமிலியை மேனேஜ் பண்ணணும், அதுக்கே சரியாக இருக்குது, அதனால் எனக்கு ஜாபுக்கு போக முடியாத நிறையா பேர் இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜாபுக்கு போயிட்டுருக்கிறவங்களா கூட இருக்கலாம். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய லேடிஸ் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அவங்களோட ஜாபை வந்து குவிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைமை நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து சூப்பராக பிஸ்னஸ் பண்ணலாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு நிறைய கஸ்டமர் பேஸ் இருக்கணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் இருக்கணும், நம்மளோட மொபைலில் வந்து நிறைய கான்டாக்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 குர்த்திஸ் எங்ககிட்டேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மினிமம் 10 குர்த்திஸ் நீங்கள் வந்து ஹோல்சேலில் நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி குர்த்திஸ் இருக்குது. இப்போ ஷேர் பண்ணுவோம்ல, நம்மளுக்கு பிடிச்சிருக்க ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு வந்து கம்மி ப்ரைஸில் நம்ம எங்கேயாவது எடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் வந்து கலெக்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரைஸில் என்கிட்ட இருக்குது, நான் வந்து எடுத்திருக்கேன், நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன், இல்லை நம்ம வந்து நான் எடுத்திருக்க இந்த குர்த்திஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சரி, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இல்லை நீங்கள் வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறவங்க, காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணலாங்க. ஏன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து மினிமம் ஒரு 10 டீச்சர்ஸாவது இருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து க்ளோஸில் இருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு வாட்ஸ்அப், அந்த ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணுறோம், இல்லை காலேஜில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், இல்லை வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கோம், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் வந்து குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஒரு 10 குர்த்திஸு, இல்லை உங்களுக்கு ஷர்ட் வேணும், மென்ஸ் ஷர்ட் வேணும், இல்லை எது வேணும்னாலும் உங்களுக்கு வந்து, இல்லை பாட்டம் வியர் வேணும், இல்லை லெக்கின்ஸ் வேணும், எதுனாலும் உங்களுக்கு சாரீ வேணும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மினிமம் ஒரு 10 பீசஸ் இல்லை 15 பீசஸ் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில், ரொம்ப லோ ப்ரைஸில் அண்ட்
சூப்பர் குவாலிட்டியில் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து 10 பீசஸ் எடுத்துகிட்டு 15 பீசஸ் எடுத்துகிட்டு நான் 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதில் லாபம் வருமா வராதா, சேல் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே நீங்கள் வந்து இருக்க வேணாம். கண்டிப்பாக சேல் ஆகுங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து ஆன்லைன் சேல்ஸு, ஆன்லைன் சேல்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே வந்து கடைக்கு போய் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் வந்து இப்போ யாருக்குமே இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து பிஸியாக வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே ஆன்லைன் சேல்ஸு அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் யார் இந்த வீடியோ இருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு ரீசெல்லரோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே இருப்பீங்க. 100% எல்லாருமே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்க இப்போ ரீசேல் பண்ணுறத நம்ம வந்து பார்த்துட்டு அதில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏன் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சுருக்கீங்களா? ஆனால் கண்டிப்பாக யாராவது யோசிச்சுருந்தா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் பார்த்தா கூட சரி, அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க லோவாக தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறையா சேல்ஸ் ஆகாமல் இல்லை ரொம்ப பிஸ்னஸ் வந்து எடுத்தோன்னே ரொம்ப சக்ஸஸ் ஆகக்கூடிய பர்சன்ஸ் யாருமே இங்கே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு லெவலுக்கு அவங்க வந்து வராங்க. ஸோ அப்போது நம்ம வந்து கீழே இருந்து தான் நம்மளுக்கு மேலே வர முடியும். ஸோ நீங்கள் வந்து எடுத்தோன்னே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து பிக்கப் ஆகணும், நம்மளுக்கு வந்து லாபம் மட்டுமே வரணும் அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் வந்து யாருமே பண்ணாதீங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சுன்னா வந்து அப்புறம் நம்மளுக்கு கஷ்டம். சின்னதாக நம்மளுக்கு ஒரு லாஸ் ஆனால் கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்போ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பிஸ்னஸை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் வந்து என்னது, இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு டைமில் நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக நீங்கள் வந்து முயற்சி பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் நீங்கள் ஃபோக்கஸாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா நானுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு 50,000 இல்லை 1,00,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நான் வந்து பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலை. நானுமே ஃபஸ்ட்டு வந்து நான் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்துட்டு அப்போ தான் வந்து மீஷோ வந்து ஸ்டார்டிங்கில் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைமில் வந்து யாருக்குமே வந்து மீஷோ பற்றி தெரியாது. அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து இருந்தோம், ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ தானே வந்தது. அப்போது நான் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் வந்து ரீசெல்லிங் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ என்னடா இது ரீசெல்லிங் மாதிரி என்னவோ வருது, என்னமோ நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு அதில் வந்து கிளியரான ஒரு ஐடியாவே கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து புதுசில் எப்படி இருக்குன்னே தெரியாது, நமக்கு அந்த ஆப் பற்றிலாம் யூஸ் பண்ண தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி ரீசெல்லிங் அதெல்லாம் தெரியாது. ஸோ நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம், பார்த்தா அதை ஷேர் பண்ணுற மாதிரி போச்சு. ஸோ என்னடா இது வாட்ஸ்அப்பில் வந்து போகுதே, ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கே இமேஜ், சரி நாங்கள் வந்து அவங்களே வந்து ஆனால் சூப்பராக அவங்க கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மீஷோ வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மு ரீசெல்லர்ஸ்க்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய ரீசெல்லர்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து மீஷோவில் வந்து அவங்களே வந்து என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் மார்ஜின் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் போடணுமே, 50 ருபீஸ் நீங்கள் மார்ஜின் வச்சுக்கிறீங்களா இல்லை 100 ருபீஸ் நீங்கள் மார்ஜின் வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது தான் எனக்குமே தெரிஞ்சுது, சரி இது வந்து அப்போது நம்ம வந்து மார்ஜின் வச்சு நம்ம இதை சேல் பண்ணலாம் போல இருக்குது இந்த ஆப்லேருந்து, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதில் இருக்க ஃபோட்டோஸ் அதில் இருக்க போஸ்ட்டை நான் வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டேட்டஸில், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் என்னோடய குரூப்பில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களோட குரூப்புக்கு நான் வந்து ஷேர் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து 1 மந்த்துக்கு எனக்கு வந்து 30 to 40 ஆர்டர்ஸ் வந்துச்சு. நல்லா வந்துட்டு இருந்துச்சு ஆர்டர்ஸு. ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு வந்து அதில் மார்ஜின் வந்துச்சு. நம்ம ஜஸ்ட்டு மீஷோவிலேருந்து நம்ம ரீசெல்லிங் பண்ணும்போதே நமக்கு வந்து இந்தளவுக்கு நமக்கு வந்து லாபம் வருது,
ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க, சரி வாங்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம ஏன் வந்து இதை வந்து நம்ம ஹோல்சேலில் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சரி எங்கே வந்து ஹோல்சேலர்ஸ் எப்படி இருக்காங்க, நல்ல பெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க, நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு எங்களோட மேனுஃபேக்சரோட எனக்கு கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா A to Z எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம நான் இதே மாதிரி வந்து நான் நிறைய பேர்கிட்ட நான் வந்து குஜராத்தில் இந்த மாதிரி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஹோல்சேலில் குர்த்தீஸ் எடுத்தேன். பட் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா வெறும் குர்த்தீஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து சுடிதார் லைக் பண்ணுவாங்க, குர்த்தீஸ் வேணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து சுடிதார் மெட்டீரியல் வேணும்னு நினைப்பாங்க, பிடிக்கும் அவங்களுக்கு. சில பேருக்கு வந்து ரெடிமேட் சுடிதார் பிடிக்கும், ரெடிமேடு சுடிதார் செட்டு பிடிக்கும். சில பேர் வந்து நமக்கு வந்து ஷர்ட் கேட்பாங்க, மென்ஸ் ஷர்ட் கேட்பாங்க, இல்லை வந்து பசங்களோட ட்ரெஸ் கேட்பாங்க, ஃப்ராகு, கிட்ஸ் ஃப்ராகு, இல்லை பசங்களோட லெக்கின்ஸு, பேண்ட்டு, இல்லை வந்து நியூபார்ன் பேபியோட ராம்பர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க நம்மக்கிட்ட. நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருப்பாங்கள்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் வெறும் குர்த்தீஸ் மட்டும் வச்சுருந்தேன். அவங்க வந்து என்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த டிமாண்ட் இருக்குது, எனக்கு சாரீஸ் நீங்கள் கொடுங்க, எனக்கு வந்து இல்லை வந்து சுடிதாரோட பேண்ட் மட்டும், லெகின்ஸ் மட்டும் கொடுங்க, இல்லை பிளாசோ மட்டும் கொடுங்க, இல்லை எனக்கு மென்ஸ் வியர் வேணும், அந்த மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி அப்போது அப்போ இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனுமே எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சராக நம்ம தேடணும். இப்போ குர்த்தீஸ்னால் குர்த்தீஸோட மேனுஃபேக்சர் மட்டும் பார்த்து நம்ம குர்த்தீஸ் மட்டும் வாங்கணும் அவங்கக்கிட்டேருந்து. இல்லை அப்படின்னா இப்போ பேண்ட் அப்படின்னா அது ஒரு சில பேர் தான் வச்சுருக்காங்க. லெகின்ஸு, பிளாசோ இந்த மாதிரி வந்து ஒரு சில கடையில் வந்து அது மட்டும்தான் வச்சுருக்காங்க. இன்னும் வந்து ஒரு சில ஹோல்சேல் கடையிலலாம் வந்து மென்ஸ் வியர் மட்டும்தான் இருக்குது, இல்லை கிட்ஸ் வியர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் ஸோ எங்களோட மேனுஃபேக்சர் யூனிட்டில் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே அவங்க வந்து பிராண்டடும் சரி, நான் பிராண்டடும் சரி, கிட்ஸ் வியர்லேருந்து மென்ஸ் வியர், உமன்ஸ் வியர் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நியூபார்ன் பேபிலேருந்து 0 சைஸ்லேருந்து அவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு மேனுஃபேக்சர் எனக்கு கிடச்சாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்து நான் வந்து சென்னையில் இருக்கிற ஏரியாவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கக்கிட்ட வந்து எல்லா கலெக்ஷனுமே இருக்குங்க. A to Z எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டே வேணாம். இதுதான் இவங்கக்கிட்ட இருக்குது, இது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டே உங்கள்கிட்ட வேணாம். A to Z கார்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கக்கிட்ட இருக்குது. நாங்கள் லோ ரேஞ்சில், அதாவது லோ ப்ரைஸில் நாங்கள் வந்து சூப்பர் பெஸ்ட்டு குவாலிட்டியில் நாங்கள் 100% பெஸ்ட்டு குவாலிட்டியில் நாங்கள் வந்து கொடுக்க முடியும். எங்கக்கிட்ட நீங்கள் ஒரே ஒரு டைம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது 1500 2000 இருந்தால் கூட போதும், நீங்கள் வந்து இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள்கிட்ட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சூப்பராக நான் ஏர்ன் பண்ணுறேன், நல்ல ஒரு மார்ஜினில் சேல் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக. ஸோ எது வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிட்ஸ் வியர் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை மென்ஸ் வியர் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை உமன்ஸ் வியர் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எது வேணுனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட ஃபேக்ட்ரியில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது, எப்படி எல்லாம் கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். எப்படி எங்கள் ஃபேக்ட்ரியில் எவ்வளோ பல்காக வந்து வச்சுருக்காங்க, அப்படியே பண்டிலாக அப்படியே இருக்கும் உங்களுக்கு, அப்படியே குவியலாக இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை மறக்காமல். அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ வீடியோ நான் காமிக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சாம்பிள் கலெக்ஷனு. இன்னும் வந்து இதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வரும்.